வணக்கம். இந்த பிப்ரவரி மாத பராமரிப்பாக நாம் செடிகளை ட்ரிம் பண்ணி விட்டுறணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது, வெயில் அதிகமாகிடும். இப்போது பனி குறைவாக இருக்குது, அதனால் நாம் செடிகளை ட்ரிம் பண்ணி விடலாம். மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் நம்ம செடியில் கவாத்து செய்ய முடியாது, அதனால் இந்த நேரத்தில் நாம் பண்ணிடலாங்க. ரொம்ப அழகாக இந்த சீசன்லேயும் நமக்கு தொடர்ந்து பூக்கள் கிடச்சிட்ருக்கு. இந்த அழகான ரோஜாவை பாருங்கள், கட் பண்ணி விட்டால் நமக்கு இன்னும் பூக்கும். இந்த மேரிகோல்டு, கிரிக்கிரி ரோஸ், சாமந்தி, இப்படி பல வகையான பூக்களும் நமக்கு பனி இருக்கிறதுனால தொடர்ந்து பூத்துட்ருக்கு. அதிக வெயில் வந்தால் இந்த பூக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதற்குள்ளே நம்ம செடியை பாதுகாக்கணும், அதனால் நம்ம கட் பண்ணி விடலாம். இந்த ரோஜாக்கள் பாருங்கள், ட்ரீ ரோஸ்னு சொல்லுவோம். டேரிப்பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இது எல்லாமே இன்னும் 2 மாதங்களுக்கு பூக்கும். மே மாதத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்படி எல்லா பூக்களையும் நான் பறிச்சிட்டேங்க. பறிச்சுட்டு அதன் பிறகு இப்போ செடிகளை ட்ரிம் பண்ணி விடுறேன். அதிகமாக பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போது அடுத்து சம்மர் வருது. அதனால் நம்ம குறைவான அளவில் தான் நம்ம செடிகளை கட் பண்ணணும். இலைகளை, காய்ந்த இலைகளை எடுக்கணும். கலர் மாறிய இந்த இலைகளையும் நம்ம எடுத்துடலாம். காய்ந்த குச்சிகள், இலைகள் எல்லாவற்றையுமே இப்போ எடுத்துடலாங்க. இப்படி அழகான பெரிய பூக்கள் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல சாஃபு அல்லது கற்றாழை இவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் வச்சிடணும். அப்போ டைபேக் வராமல் இருக்கும். நீங்களும் இந்த சீசன்லேயே இப்போ பிப்ரவரி எண்டுலேயே நாம் இந்த செடிகளை கவாத்து பண்ணிடலாம். அதன் பிறகு எக்ஸோடஸ் தெளிங்க. கெம் அல்லது எக்ஸோடஸ் இவை இரண்டுமே பூச்சி விரட்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியான லீஃப் எல்லாம் வருவதற்காக வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லா செடிகளுக்கும் நம்ம தெளிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற பராமரிப்புகளை அந்தந்த நேரத்தில் செஞ்சுருங்க. இப்படி தெளித்து விடும் பொழுது நமக்கு புதிய தளிர்கள் வந்துடும், செடியும் சேஃபாக இருக்கும். இப்படி அழகான பூக்களை நமக்கு கொடுத்துரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு லேசான முறையில் கவாத்து செஞ்சு கொடுங்க. இது கல்கத்தா 300 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.